அன்பான தேவனுடைய பிள்ளைகளை மறுபடியும் இந்த நாளிலும் டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க வாய்ப்பு கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்றேன். இப்பொழுது இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்காக ஆண்டவர் தருகின்ற வார்த்தையை நாம் தியானிக்கும் முன்னால் ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஜெபிப்போம். அல்லேலூயா. அன்பு ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரப்பா, நமக்கு நன்றி கர்த்தாவே. ஆதிவனை சுதிக்கிற நம்முடைய திருவசனத்தை கர்த்தாவே சொல்வதற்கான கிருபை எங்களுக்கு தருகிறீர். இந்த நாளில் இந்த வார்த்தையை சொல்வதற்காக வந்திருக்கிறோம். கர்த்தர்களோடு இருக்கிறபடினால் உமக்கு நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை நம்முடைய வார்த்தையாக இருக்கிற அப்படின்னா அனுப்பின காரியமாக இது வாக்கிட்டோம். மக்களுடைய உள்ளங்களிலே பலன் செய்யட்டும், கிரியை செய்யட்டும். கர்த்தாவையே சுதிக்கிறேன் ஐயா. கர்த்தாவையே திருவசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த எல்லாருமேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று வேதம் சொல்கின்றது. அப்படியே நம்முடைய வார்த்தை வெளிப்படும்போது கேட்கும்போது பரிசுத்த ஆவியானவர் மக்களை ஆட்கொள்ளணும். மிகப்படட்டும். கேட்கின்றவருடைய வாழ்க்கையில் இருக்கிற கர்த்தாவே கட்டுகள், தடைகள், தீமைகள் எல்லாம் அகன்று போகட்டும். நன்மையானவர்களை செய்யும் கர்த்தாவே. நீர் பொறுப்படுத்து இந்த காரியங்களை செய்யும். நீர் பேசும். நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் தியானிக்கிற காரியம் என்னவென்றால், ஆண்டவராகிய தேவன் அதாவது எப்பொழுதும் நல்லவராக நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். அவர் இந்த பூமியில் 3 வருட காலம் ஊழியம் செய்த நாட்களில் நன்மை செய்கிறவராய் எங்கும் சுற்றித் திரிந்தார் என்று வேதம் சொல்கின்றது. இங்கே நான் இப்பொழுது கேட்கிற வசனம் என்ன என்றால், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் சில வேளையில் நல்லவர் அல்லாதது போல, நாம் வேண்டிக் கொள்கிற காரியங்களை அவர் நமக்கு தராது போல, பெற்றுக்கொள்ளாது போல, அதாவது தேவன் நல்லவர் அல்லாது போல நமக்கு விளங்குகின்றது. அது ஏன் என்பதை நாம் பார்க்கணும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதாவது மனிதனுடைய இருதயம் மனிதனுடைய சரீரத்தில் முக்கிய பகுதியாக இருக்கிறது. இந்த இருதயம்தான் எல்லாவற்றிற்கும் காரணம் என்று நாம் காணுகின்றோம். ஆனபடியினால் நம்முடைய இருதயம் எப்பொழுதும் அந்த ஆண்டவராகிய தேவன் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறபடியினால், அவர் நமக்குள்ளே தங்கி இருக்கிறபடியினால், அவர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்கின்ற காரியங்களை நமக்கு செய்து தரும்படியாக நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு முன்பாக செம்மையாய் சுத்தமாய் இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு அவர் எப்பொழுதும் நல்லவராகவே தான் இருப்பார், தீமை செய்ய மாட்டார் என்று இங்கே ஆசாப் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் கேட்போம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 73வது சங்கீதம் 1-2 வசனங்களை படிக்கும்போது இங்கே ஆசாப் சொல்லுகிறதை கேட்கலாம். வாசிப்போம். சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. இவைகளிலே கவனம் இல்லாமல் ஒரு நாள் இவருடைய வாழ்க்கையில ஒரு சறுக்குதல், ஒரு வீழ்ச்சிக்குரிய ஒரு சூழ்நிலை வந்தது என்று அவர் அதை சொல்கின்றார். கீழே நான் வாசிக்கும் போது அவருடைய விவரங்கள்லாம் இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு ஸ்தோத்திரம். சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலர்களுக்கு, மற்றபடி தேவன் அறியாதவர்கள் உலகத்தாருக்கு அல்ல. அதாவது இஸ்ரவேல் என்பது தேவ ஜனங்கள். ஆனபடினால இந்த ஜனங்களுக்கு அவர் நல்லவராக இருக்க வேண்டும் என்றால் இருதயம் சுத்தமாக இருக்கணும் என்று வேதம் சொல்லுகின்றது. அப்படி இருந்த போதிலும், நான் கடவுளுக்காக தியாகம் பண்ணி ஒரு தீர்க்கனாக இருந்த போதிலும், அப்புறம் காரியங்களை செய்த போதிலும், அதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் என்னுடைய இருதயம் அதாவது சறுக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்பட்டது. அதாவது நான் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு வாழ்க்கையில் அதாவது ஒரு தோல்வி அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அது இருந்தது. என்றால் ஒரு துன்மார்க்கன் அவன் வாழ்ந்திருக்கிறான், சுயித்திருக்கிறான், கடவுளை தூசிக்கிறான், கடவுளுடைய பிள்ளைகளையும் தூசிக்கிறான், அவன் வாழுகிறான், நன்றாயிருக்கிறேன் என்று சொல்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளவு தியாகம் பண்ணியும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இல்லையே என்ற ஒரு எண்ணம் அவருக்கு ஏற்பட்டபடியினால் ஓடி போய் தேவ சமூகத்தில் அமர்ந்தார். அமர்ந்து இதனுடைய முடிவை நான் காணணும் என்று அவருக்கு கூறுகிறார்.
அங்கே முடிவை கண்டார். அதாவது அவனுடைய முடிவு என்ன, இவருடைய முடிவு என்ன என்கிறதை கண்டார். அவன் ஒரு சறுக்குதலான இடத்திலே நிற்கிறான், எப்பொழுது நொறுங்கி போவான் என்று தெரியாது. இவர் ஒரு மகிமையான இடத்துக்கு பயணம் செய்கின்றார். ஆனபடினால் இவருடைய முடிவு மேலானது. ஆனபடினால் அதில் அவர் மீட்கப்படுகின்றார். அதில் என்ன சொல்லுகிறார் என்றால், இப்படி சொல்லுவேன் ஆனால், அதாவது என்னுடைய தாயின் பிள்ளைகளுக்கு, கடவுளுடைய பிள்ளைக்கு துரோகம் செய்கிறவனாயிருப்பேனே, என் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை குறைச்சல் உண்டாக்குறவனாய் இருப்பேனே என்று இந்த சங்கீத தேவர் எழுதியிருக்கிறார். அதாவது இன்று நமக்கும் தான் இது எழுதி தரப்பட்டிருக்கிறது. அப்படினால் இன்று நாம் இதில் பார்க்கிற காரியம் என்ன என்றால், ஆண்டவர் சுத்த இருதயமுள்ள, அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எதிராளியினுடைய வேலை என்ன என்றால், அதாவது தேவன் அவர்களுக்கு நல்லவராய் நன்மை செய்கிறவராய் இருந்து விடக்கூடாது என்பதற்காக எந்த வகையிலேயாவது இருதயத்தை, அதாவது கரைப்படுத்த, கலங்கடிக்க, சோர்ந்து போக, விலகினப்படுத்த அவன் சுற்றி கொண்டே இருக்கிறான். இதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனபடினால்தான் மனிதனர் எப்பொழுதும் கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று திருவசனம் சொல்லுகின்றது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனபடினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கும் வரைக்கும் ஆண்டவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இல்லாவிட்டால் சறுக்குதல் யாருக்கும் தெரியாது, உள் மனதில் சறுக்குதல் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். என்னமோ எப்படியோ, என்னமோ ஏதோ, அடுத்து என்னமோ, இப்படியெல்லாம் சத்துரு கொண்டு வந்து இருதயத்தை கலங்கடிக்கிறார். ஆனபடினால் வார்த்தை கேட்கின்ற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தை எங்கே கொடுக்கணுமா? தேவனிடத்தில் கொடுக்கணும். நம்முடைய கையில வைத்திருந்தால், அதாவது நாம் அதை வாழ்ந்து கொள்ளலாம், நான் அப்படி ஜீவிக்க முடியும், அப்படி என்ற எண்ணத்தோடு இருந்தால் அது ஃபெயிலியராக ஆகிவிடும். ஆனபடினால் இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்கிறது பாருங்க, பிதாவாகிய தேவன் எனக்கு கொடுத்த, அதாவது ஆடுகள், ஆத்துமாக்கள், இவைகள் என்னுடைய கரத்தில் இருக்கிறபடினால் ஒருவர் அதை பறித்து கொள்ள முடியாது என்ற நிலையில் இந்த வார்த்தை வருகின்றது. வாசிப்போம். தேவனுக்கு மகிமை. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28, 29 ஆகிய வசனங்களை நாம் படிக்கும்போது அங்கே நமது அருமரட்சகர் சொல்கிற வார்த்தையை நாம் கேட்கலாம். ஒவ்வொருவரும் அறிய வேண்டிய, எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி, அதாவது அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய ஆத்மா, இருதயம் அவனிடத்தில் இருக்கக்கூடாது, கர்த்தரிடத்தில் இருக்கணும். அப்படி இருக்குமானால் ஒருவரும் அதிலிருந்து பறித்து கொள்ள, அவனை அதாவது கலங்கடிக்க, விளத்தள்ள இயலாது என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. தேவன் கொடுத்த, பிதா கொடுத்த ஆத்துமாக்கு அது ஒருவனும் எனக்கு என்னுடைய கையில் அதை தந்திருக்கிறபடினால், என்னுடைய கையில் அது இருக்கிறபடினால் அதில் இது ஒருவன் அதை பறிக்க முடியாது. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூட. இப்போ நாம் அறிய வேண்டிய காரியம் என்ன என்றால், அதாவது ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், மகனே, உன்னுடைய இருதயத்தை என்னிடத்தில் தான், நீ வைத்துக் கொண்டிருக்காதே. ஒவ்வொரு நாட்களிலேயும் ஆண்டவரே, இன்று என்னுடைய ஆத்மா கரைபடாதபடி, இன்று தேவன் எனக்கு நல்லவராகவே இருக்கும்படியாக, இன்று ஆண்டவர் எனக்கு நன்மையே செய்யும்படியாக தேவன் என்னை காத்திரணும் என்று நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பிக்கிற அதிகால வேளையில் நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கையில் ஒப்படைக்கணும், அவருடைய கையில் கொடுத்துடணும். நம்முடைய இருதயத்தை அவருடைய கையில் கொடுத்து விட்டால் அவர் கையிலிருந்து ஒருவனும் பறிக்க முடியாது. அங்கே வந்து ஒருவனும் கலங்கடிக்கவும் கரைப்படுத்தவும் முடியாது. ஆனபடினால்தான் பிதாவினுடைய கையிலிருந்து, என்னுடைய கையிலிருந்து ஒருவன் அதை பறிக்க முடியாது என்று சொல்லுகின்றார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு மனிதன், நான் என்னுடைய பக்தியினாலே, என்னுடைய அறிவினாலே எனக்கு நிறைய தெரியும், ஆனபடினால் என்னை ஒன்றும் அசைக்க முடியாது என்றால் அவன் தான் அங்கே பாதிக்கப்படுகின்றான், எதிராளி சுற்றி அலைகின்றான். ஆனபடினால நம்முடைய கையில் வைத்துக் கொள்கிறதல்ல. அதாவது பாருங்க, ஒரு பெரிய பொக்கிஷத்தை, ஒரு பணங்களை, அதாவது என்ன பண்ணுவார்கள், நம்முடைய வீட்டில் இருந்தால் அல்லது நம்முடைய கையில் இருந்தால் எதிராளி கொண்டு போயிடுவான் என்று ஒரு பெரியவர்கள் கையில், அதாவது பலமுள்ளவர்கள் கையில், நம்பிக்கையுள்ள கையில் கொடுத்து வைத்து விடுகிறார்கள். இவர்களுக்கு அவசியப்படும் போது வாங்கிக் கொள்கின்றார்கள், பயன்படுத்துகிறார்கள். அப்படி போல இந்த கிறிஸ்தவ ஜீவியம்
ஜீவியம் தனித்த ஜீவியம் அல்ல, இயேசுவோடு ஜீவிக்கிற ஒரு ஜீவியம். அவர் தான் எல்லாவற்றையும் ஜெயித்தவர். அப்படினால் என்னுடைய ஆடுகள் என்னுடைய கரத்தில் இருக்கிறது, அதை ஒருவரும் பறித்து கொள்ள மாட்டான் என்று சொல்லியிருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உன்னை தொட வருகிறவனால் வந்தால் முதலாவது என்னுடைய கண்ணின் கருவிழியை தொட்டுவிட்டு தான் உன்னை தொட முடியும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தை வாழ்க்கையை, அதாவது இருதயத்தை இயேசுவினிடத்திலே யார் கொடுத்திருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை இப்படி. தேவனுக்கு மகிமை. அதிகாரத்து பரிசுத்தவான்கள், ஒரு பிதாக்கள், பக்தர்கள் அப்படித்தான் செய்தார்கள். அப்படி செய்துதான் அவர்கள் புலனஸ் அடைந்து அவர்கள் பரலோகம் போயிருக்கிறாங்க, நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையிலேயும் இறைவன் தந்திருக்கிறது நல்ல கிருபை, தேவன் தந்திருக்கிற நல்ல அறிவை நாம் பயன்படுத்துவது எப்படி என்று சொன்னால், அதாவது நம்முடைய அனைத்தையும் இறைவனுடைய கருத்தில் கொடுத்தணும். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாட்களும் ஒப்பு கொடுத்தல் நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் வைத்துக் கொள்ளும் ஐயா, நீர் வைத்துக் கொள்ளும். அப்போ ஒருவனும் பொல்லாங்கனை தொட முடியாது. இருதயம் பரிசுத்தமாக இருக்கும், பரிசுத்தமாக நீர் காத்துக் கொள்கிறீர். அப்படி இல்லாதபடி நான் என்னுடையது என்னால் என்ற எண்ணத்தை சத்துரு, அதுதான் அதை செய்கிற வேலை. அதை செய்து இருதயத்தை கலங்கடித்து விடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது வாசிங்க பாப்போம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 26வது வாக்கியத்தை வாசிப்போம். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் இருதயத்தை எனக்கு தா, கண்கள் என் வழியை நோக்குவதாக, உன்னுடைய கண்கள் என்னுடைய வழியை நோக்குவதாக. ஆண்டவருக்கு மகிமை. என்ன ஆண்டவர் சொல்லுகின்றார்? தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. மகனே, உன்னுடைய இருதயத்தை எனக்கு தா, எனக்கு நீ தந்துவிட்டால் உன்னுடைய கண்கள் நேராய் நோக்கும். உன்னுடைய இருதயம் தாறுமாறாக போகாது. உன்னுடைய இருதயம் அடிக்கடி வேற்று மனனுடையதாக வராது. ஒரே நிலையில் அது போய்கொண்டே இருக்கும். என்றால் இருதயம் அங்கே இருக்கிறது, பயம் ஒன்றும் இல்லை. எந்த நாட்டிலே, தேசத்திலே, குடும்பத்திலே, ஊரிலே, எங்கே எது நடந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கை இறைவனுடைய கருத்தில் இருக்கு என்ற இந்த அறிவை, இந்த வார்த்தையை கேட்கின்ற அருமையானவர்களை பெற்றுக் கொள்ளுங்கள், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் என்ற அவைகளை விரட்டிவிட்டு ஒவ்வொரு நாட்களும், அதாவது நான் அல்ல என்னில் கிறிஸ்துவே என்று சொல்லும் அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சத்திய வேதம் சொல்லுகிறதற்காக தேவனை நான் சோதரிக்கிறேன். அவர்கள் இந்த சத்திய வழியில் இருந்து தேவ நாட்டியிருக்கின்ற அந்த தோட்டத்திலிருந்து ஒருபோதும் விலக மாட்டார்கள். அவர்கள் ஒருபோதும் அசைக்கப்பட மாட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே சங்கீதக்காரன் கேட்கிறார் பாருங்க, அதாவது யார் கர்த்தருடைய பருவத்தில் ஏறுவான், யார் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே பர்வதத்திலே நிலைத்திருப்பான் என்று சொல்லிக்கொண்டு அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. சங்கீதம் 24 வசனம் 3-4 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே கேட்கிறார் பாருங்க, வாசிக்கலாம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? கேள்வி. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறிக்கொண்டே இருப்பான்? யார் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? இவர் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிறவன் யார்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாயை மாயைக்கு ஒப்புக்கூடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. இருதயத்தில் மாசில்லாதவன் கர்த்தருடைய சமூகத்திலே பர்வதத்திலே நிலைத்திருப்பான். அவன் தினமும் ஏறிக்கொண்டே இருப்பான், பின்னடைய மாட்டான், மேலே ஏறிவிட்டு கீழே பார்க்க மாட்டான், சைடில் பார்க்க மாட்டான், யோசித்து கொண்டிருக்க மாட்டான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஏனென்றால் அவனுடைய இருதயம் மாசு இல்லாத இருதயம், அவனுடைய இருதயத்தில் மாசு இல்லை, மாசற்ற ஒரு இருதயம். அதைத்தான் கர்த்தர் உருவாக்க சுத்தம் கொண்டார். அதாவது கரைதிரை முதலானவர்கள் ஒன்றும் இல்லாமல் பிழையற்ற மாசற்ற மகிமையுள்ள ஒரு சபை. இயேசு சுவாமி ஜீவனை கொடுத்ததும் அவர் ஒப்பு கொடுத்ததும் காரியம் என்ன? ஒரு மாசற்ற சபை. அதை எடுத்துக்கொள்ளத்தான் வரப்போகின்றார் என்பதை நன்கு தேவ பக்தர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே சங்கீதக்காரன் கேட்கும் போது அடிக்கடி சறுக்குதல், அடிக்கடி விலகி போகிறார், அடிக்கடி விழுந்து போகிறார்கள், அடிக்கடி காணாமல் போகின்றார்கள். வாழ்க்கையில் இத்தனை வருஷமாகியும் மேலே ஏறவில்லையே, சிலர் கீழே தானே இறங்குகிறாங்க, அதிலே தானே நிற்கிறாங்க, ஏன் என்ற கேள்வி இங்கே கேட்கப்படுகிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யார் கர்த்தருடைய பருவத்தில் நிலைத்திருப்பார்? இருதயத்தில் மாசில்லாதவன்.
ஆனபடியினால் அருமையானவர்களே, மெயின் காரியம் இருதயம் மாசற்றதாக, அது மாசுபடாததாக இருக்கிறோம். அதுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் நம்முடைய இருதயத்தை ஆண்டவரிடத்தில் கொடுத்துடணும். ஆண்டவரிடத்தில் தினமும் கொடுத்துடணும். கொடுத்த ஆண்டவர், இன்று என்னுடைய இதயத்தில் மாசுபடையக்கூடாது, இன்று நான் சமூகத்தில் தேவன் கொடுத்த தோட்டத்தில் உறுதியாய் நிலைத்திருந்து வளர்ந்து கனி கொடுக்கணும், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, தினந்தோறும் வாழ்க்கை மேலே 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 பருவத்தில் ஏறிக்கொண்டே இருக்கணும். அதற்கு உம்முடைய கருத்தில் என்னுடைய இருதயத்தை, என்னுடைய ஆன்மாவை, என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன். அதுதான் பக்தன் யாக்கோபு சொன்னார். அதாவது யாரும் சொன்னால் உடனே சரி என்று சொல்லிவிடாதீங்க. அதாவது நாளை தினத்தை குறித்த காரியமா, நாளை தினத்தில் கர்த்தருக்கு சுத்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் என்ன பிரகாரம் செய்வோம் என்று சொல்லுங்கள், நான் அது செய்திருவேன் என்று சொல்லாதங்க. அதுபடினால அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இருதயத்தை கவனமாய் பார்த்துக்கொள்ளும். இருதயம் கவனமாய் பார்க்க வேண்டும் என்றால் இறைவனுடைய கரத்தில் இருதயம் இருக்கணும். அவர்களுக்கு சொல்லுகின்றார், என்னிடத்தில் உன்னுடைய இருதயத்தை தான் என்று அவர் சொல்லுகிறார். உன்னுடைய கண்கள் அப்பொழுது நேராய் நோக்கும், உன்னுடைய கண்கள் அக்கமக்கம் பார்க்காது, உன்னுடைய உள்ளத்தில் அவசரிப்புகள் ஏற்படாது. உறுதியாக நாட்டப்பட்ட இடத்துல, தோட்டத்தில், தேவனுடைய திருச்சபையில் அது நிலைத்திருக்கும். நிலைத்திருக்கிறது கனி கொடுக்கும். அதன் மூலமாக கர்த்தர் மகிமைப்படுவார் என்று இறைவசனம் சொல்லுகின்றபடினால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பக்தர்கள் தங்களுடைய அனுபவத்தில் அதை எழுதியிருக்கிறார்கள். 73 சங்கீதம் அப்படித்தான். தேவனுக்கு மகிமை, தேவனுடைய கால்கள் தள்ளாடுதல், சறுக்குதல் கொஞ்சம் தான் தப்பிட்டு தேவபுரத்தில் போய் அங்கே போய் காத்திருந்தபடினால் அவர் முடிவை காண்பித்தார். அப்படினால யாரும் அப்படி ஆகிவிடாதீர்கள் என்று அவர் எழுதி தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படினால பக்தர் தாவீது ராஜா அவர் ஒரு தீர்க்கன், அவர் பெரிய பராக்கிரமசாலி, பெரிய ஆள். அப்படிப்பட்டவர் அப்படி அவர் இருந்தார். அவருடைய வாழ்க்கையில ஒரு சறுக்குதல், அவருடைய வாழ்க்கையில ஒரு விழுகை உண்டானது அல்லவா? அவருடைய காரணம் என்ன என்று அவர் ஜெபம் பண்ணுகிறார் பாருங்க. அதனால் கிடைத்த அனுபவம் என்ன, அதாவது அதனால் என்ன உண்டாகும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அதாவது என்ன பின்மாறி போலாம், பிறந்தாரிக்கு செய்துட்டு போல இல்லை. அவர்கள் என்ன, அவர்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா? அந்த ஆவியானவருடைய அனுக்கிரகம் குறைந்து போய்விடும், கிருபை குன்றி போய்விடும், கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து விலகி போய்விடும் என்றெல்லாம் அவர் அதில் சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். வாசிப்போம் 51ஆம் சங்கீதம் 10வது வாக்கியத்தை வாசிக்கிறோம். தேவனே, சுத்த இருதயத்தை நீர் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். சுத்த இருதயம் இல்லாதனால் ஆவியானவர் நிலவரமாக எனக்குள்ளே இல்லை. அந்த நாளிலே கண்ணை மூடிவிட்டால் உடனே தீர்க்க தரிசனம் எனக்குள்ள இருந்து கர்த்தருடைய வார்த்தை பொங்கி வழியும். அப்படியெல்லாம் இருந்தது. இப்போ அது இல்லை. ஆவியானவர் ரொம்ப மனங்க சொந்து பண்ண கொஞ்சம் வர்றார், போயிடுறார். அப்படினால சுத்த இருதயம் இல்லாமையினால் என்னில் நிலைவரமான ஆவி இல்லை என்று அவர் சொல்லுகிறார். வாசிங்க பார்ப்போம் அடுத்த வசனம் கூட. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். அடுத்த ஸ்டேஜ், தேவனுக்கு மகிமையே உண்டாவதாக. சுத்த இருதயம் இல்லாமையினால் ஆவியானவர் என்னை முழுதும் ஆட்கொள்ளவில்லை. ரொம்ப நேரம் கதறினால் வருகிறது போல போகிறதும் வருகிறதும் போகிறது. நிலைவரமான ஆவியானவர் எனக்குள்ளே இல்லை என்று சொல்லுகிறார். ஏன்? சுத்த இருதயம் இல்லாமையினால் வீழ்ச்சி. தேவனுக்கு மகிமை. அதாவது தீர்க்க தரிசனம் சொல்லலாம், பெரிய காரியங்களை செய்யலாம். ஆனால் இந்த சுத்த இருதயம் இல்லாமை நமக்குள்ளே இருக்குமானால், இந்த வரங்கள் வல்லமைகள் நம்மளை கிரியை செய்யும் போது நம்மை ஒரு பொருட்டாக எண்ணி விடுவோமானால், தேவனால் இது தேவனுக்கு இந்த மகிமை, தேவனுக்கு மகிமை என்று அவருடைய கையில் நம்முடைய ஆத்துமாவை வைத்து அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்கிறதுனால் என்னாகும்? ஒரு நாள் எங்கேயா தள்ளிடும், எங்கேயாவது விழுந்துடும், நமக்கே தெரியாது. அப்படி ஆயிடும். அதுக்குத்தான் அதை எழுதி தந்திருக்கு சங்கீதம். இந்த வேதம் அதுக்குத்தானே எழுதி தந்திருக்கிறது. எதற்காக? இதை அறிந்து முந்திய பக்தர்கள், அதாவது அவருடைய வாழ்க்கையில ஏன் வீழ்ச்சி வந்தது என்றும், வீழ்ச்சி வந்ததனால ஆவிக்குரிய அனுபவங்கள் என்னவென்றும் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு சுத்த இருதயம் இல்லாவிட்டால் ஆவியானவர் நிரந்தரமாய் ஆளுகை செய்ய மாட்டார். என்னால் அவர் அனுபவித்தவர். அப்படி ஆண்டவர் எனக்கு சுத்த இருதயத்தை தாரும்,
நிலைவரமாய் சுத்த இருதயத்தை தந்து நிலைவரமான ஆவி எனக்குள்ளே கட்டளையிடும். அப்பதான் அதுதான் செய்வீர் எனக்கு தெரியும். ஆனப்படினால் என்னை முதல்ல சுத்திகரி, இருதயத்தை சுத்திகரி என்று சொல்லிவிட்டு இப்படியே நான் போய்கொண்டிருந்தால் அது நம்முடைய சமூகத்தை விட்டு நான் தள்ளப்படுவேன் என்று, சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் என்று அடுத்தால சொல்லுகின்றார். தேவனுக்கு தொடர்ந்து கூட வாசிக்கலாம். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். தேவனுக்கு மகிமை. இப்போ இரட்சணியத்தின் சந்தோஷம் குறைந்து போய் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் சுத்தம் இல்லாவிட்டால் நிலைவரமான ஆவி இல்லை. ஒரு மனிதனுடைய இருதயம் சுத்தமாக இல்லாவிட்டால் அவனுடைய வாழ்க்கையில் என்ன ஆகும்? சமூகத்தை விட்டு விலகும் அனுபவம் உண்டாகும். தள்ளி போடாமலும் வரும். எனக்கு சுத்த இருதயம் இல்லாவிட்டால் நம்முடைய சமூகத்தை விட்டு தள்ளி போடுவீரே, அது ஆகக்கூடாது. ஆண்டவரே, சுத்த இருதயத்தை தாரும், பழைய அனுபவத்தை எனக்கு தாரும் என்று அவர் கேட்கின்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படினால் அவர் என்ன கெஞ்சுகிறார்? ஆண்டவரே, நான் இந்த இரட்சணியத்தின் சந்தோஷத்தை அனுபவித்தேனே, இப்பொழுது நிலை இல்லையே. ஆனபடினால் என்னுடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை முன்பு இருந்தது போல திரும்ப எனக்கு தாரும். திரும்ப எனக்கு அதை தந்து, அது இல்லாமையினால் எனக்கு உற்சாகம் போயிட்டு, நம்பிக்கை போயிட்டு, எல்லாம் போயிட்டு, உற்சாகம் எல்லாம் போச்சுது. திரும்ப எனக்கு தார் என்று அவர் ஜெபம்னார். மெயின் அவர் கேட்கறது என்ன? சுத்த இருதயம் எனக்கு வேணும். சுத்த இருதயம் இல்லாமையினால் இதெல்லாம் ஆயிடுச்சு. எனக்கு நீ தந்தவைகளெல்லாம் ஒதுங்கிட்டு போயிடுச்சு. அப்படினால இப்போ என்ன பயம்? நம்முடைய சமூகத்தோடு தள்ளி விடுவீரோ என்ற பயம் என்னை ஆட்கொள்கின்றது. அப்படி இல்லாதபடி என்னை சுத்தமான இருதயம் உடையவனாக மாற்றுவையா என்று அவர் சொல்லுகின்றார். தேவனுக்கு மகிமை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்மில் மட்டுமல்ல, நாம் வசிக்கின்ற வீட்டிலேயும் ஆண்டவர் இருக்கணும். ஆண்டவர் அங்கே தங்கி இருக்கணும். அதுதான் நமக்கு ஐஸ்வர்யம், அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். அவர் இல்லாவிட்டால் வீடு நிறைய, களஞ்சியம் நிறைய, பேங்க் பேலன்ஸ் நிறைய இருந்தால் பிரயோஜனம் இல்லை. அதனால் ஒன்றும் இல்லை, அது சந்தோஷம் அல்ல. அது அவனுக்கு பயத்தையும் கலக்கத்தை, ராத்திரி ஆகிட்டா பயம், வெளியே போனால் பயம், வீட்டில் இருக்கிறது எப்படி ஆயிருமோ என்ன ஆயிருமோன்னு பயம்தான் இருக்கும், வெளியே மகிழ்ச்சி இருக்காது. இந்த இரட்சணியத்தின் சந்தோஷம் இருக்கிறது, பரிசுத்தாவியானவர் கூட இருக்கிற ஒரு அனுபவம் இருக்கின்றது. இதுதான் மனிதனுக்கு, உள்ளான மனிதனில் உள்ளுக்குள்ளே அவனுக்கு பொங்கி 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 வழிகின்ற ஒரு ஐஸ்வர்யம் அவனுக்குள்ளே இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே இவர் சொல்லுகிறார், அதை தாவிதராஜா என்ன சொல்லுகிறார்? அதாவது ஆண்டவரே, என்னுடைய வீட்டுக்கு வாரும் என்று சொல்லாமல் அதுக்கு முன்னால் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, என்னுடைய வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடப்பேன். உத்தம இருதயம் இல்லாத வீட்டில் அவர் இருக்க மாட்டார். இதையும் நம்ம தெரிய வேண்டும். தேவனுக்கு ஸ்தோத்திர குடும்ப ஜெபம் பண்ணலாம், நல்லா இருக்க, பாடலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் உத்தம இருதயம், வேகமாய் நடக்கின்ற காரியம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தால் வீட்டில் வருவார். அவ்வாறும் அப்படி நான் நடந்து கொள்வேன் என்று அவர் சொல்கிறார். 101 சங்கீதம் 2வது வசனத்தில் நான் படிக்கிறோம். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவேன்? எப்பொழுது என்னிடத்தில் வருவேன்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். தேவனாகிய கர்த்தாவே, வேகமற்ற நிலையில் நடந்தாலும் தேவன் அந்த இடத்துல வருகிறது இல்லை. அதாவது உத்தம இருதயம் இல்லாமல் வீட்டில் என்னத்தையாவது பேசுறது, சண்டை போடுறது, என்னத்தையாவது செய்து அந்த வீட்டுக்கு வரமாட்டார். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, என்னுடைய வழிகளில் நான் உத்தமமாக நடந்து கொள்வேன், விவேகமாய் நடந்து கொள்வேன். என்னுடைய வீட்டுக்கு எப்பொழுது வருவீர்? நான் உத்தமமாய் நடந்து கொண்டு இருக்கிறேன், வாரும் இப்படி என்று அழைக்கிறார். அப்படினால் நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவர். யாருக்கு நல்லவர்? சுத்த இருதயம் உள்ள சரவணர். அவர் நல்லவராக, நன்மை செய்கிறவராக, கேட்கும் உணவை அறிந்து கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். தேவனுக்கு எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள், சம்பவங்கள் கேள்விப்பட்டாலும் பார்த்தாலும் அச்சமின்றி வாழுவர் வாழ்க்கை இதுவாக இருக்கிறது. தேவன் கூட இருக்கிறார். இந்த தைரியத்தில் ஒன்றை பற்றி அசையாமல் வாழும் ஒரு கிருபை நமக்கு உண்டு என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை சுதிக்கிறார். தேவனுக்கு மகிமை. அருமையானவர்களே, கேளுங்கள். அதாவது என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மனிதனுக்கும், அதாவது நாம் உயர்வாக இருக்கணும்,
பெரியவர்களாக இருக்கணும், மக்கள் மத்தியில் கருத்துக்குரியவர்களா, இப்படிதான் மனுஷன் எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருக்குமே அது மனித இயல்பு. ஆண்டவர் சொல்லியிருக்கிற பரலோகத்திலும் பெரியவன் சொன்னவன் என்று இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் அதை அடைவதற்கு என்ன செய்யணும் அப்படித்தான் சொல்லியிருக்கு. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் அவளுக்கு ராஜாவாக இருந்த சவுல் கடவுளுடைய வார்த்தையின்படி செய்யாமல் அதை மீறிவிட்டபடியினால ஆண்டவர் மிகவும் விசனப்பட்டு அங்கே சாமுவேல் தீர்க்கனிடத்தில் கூப்பிட்டு சொன்னார், அதாவது சவுலை ராஜாவாக்குனதுக்காக வருந்துகிறேன், ஆனபடினால் அதற்கு ஒரு ராஜாவை நியமிக்க நீ போய் ஈசாயின் மகனில் ஒருவனை ராஜாவாக ஏற்படுத்து என்று சொல்லிவிட்டார். எத்தனை மகன் என்றோ இன்னும் எத்தனாவது மகன் என்றோ ஒன்றும் சொல்லலை என்று போனார். அவருக்கு சந்தோஷம் என்றால் தாங்க முடியாது, அவ்வளோ பெரிய சந்தோஷம். அவர் பார்த்தார், மூத்தவனை பார்த்தால் அவன் தான் ராஜாவாக இருக்கிறதுக்கு தகுதி உள்ளவன், அவனுடைய தேஜஸ், அவனுடைய எல்லா அந்தஸ்துகளும், எல்லா விதமான காரியங்களும் அவருக்கு பொருத்தமாக இருக்கு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கொண்டு முன்னால் நிறுத்தினார். கர்த்தர் சொன்னார், இவனை நான் வெறுக்கிறேன், இவனை தேவன் விரும்பவில்லை. அப்படி சொல்லி 7 பேரையும் அனுப்பிவிட்டேன். இப்போ தீர்க்கறதுக்கே ரொம்ப வருத்தமாக இருக்கலாம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார், அவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் காட்டியாச்சு, என்ன பண்ணுவது? வருத்தத்தோடு கேட்டிருப்பார், வேறு பையன் யாராவது உண்டாகணும், என்ன யாராவது உண்டா? அவரும் பாருங்க, அதாவது உன்னுடைய மகனில் ஒருவன் என்று சொல்லும்போது இந்த 7 பேரை தான் கூட்டிகிட்டு வந்தாரே ஒழிய அந்த தாவீதை கண்டுகொள்ளவே இல்லை, ஒரு பையனாக எடுக்கவே இல்லை. அவரை ஆடு மேய்க்க போட்டிருக்குது. தகுதியில்லாதவர்களை தானே ஆடு மாடு மேய்க்க போடுவாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே ஆண்டவர் எங்கே பார்க்கிறார்? வெளி தோற்றத்தில் அவனுடைய திறமை இல்லை, அறிவு இல்லை, அவனுடைய கல்வி இல்லை, அவனுடைய கலரே இல்லை, மற்றபடி அவனுடைய படிப்பே இல்லை, இவைகளெல்லாம் இல்லை. அவர் பார்க்கிற ஒரு இடம் உண்டு. தேவனுக்கு மகிமை. இந்த ஆண்டவர் சாமுவேல் இடத்துல என்ன சொல்லுகிறார்? ஒருவனையாய் கொண்டு காட்டும் போது அவர் சொன்ன வார்த்தை என்ன பாருங்க, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்தை படிங்க பாப்போம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரு. நான் மனிதர்கள் கணிக்கிற பிரகாரம் கணிக்க மாட்டேன், மனிதர்கள் பார்க்கிறபடி நான் பார்க்க மாட்டேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், மனிதன் வெளித்தோட்டத்தை தான் பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை பார்க்கிறான் என்று தாவீதை அழைத்து அவர் அபிஷேக தைலத்தை ஊற்றி அவரை அபிஷேகம் பண்ணினார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனபடியினால் இருதயம், நான் இருதயத்தை பார்க்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். நாமும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற வரைக்கும் இருதயத்தை கரைபடாத மாசற்ற நிலையில் காத்துக்கொள்ள கர்த்தருடைய கரத்தில் நம்முடைய இருதயத்தை கொடுத்து வைத்து விடுவோம். அவர் நம்மை நடத்துவார். அப்பொழுது நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதுமே அதாவது தெய்வீகமே ஜொலித்து கொண்டிருக்கும். தேவன் எந்த சூழலிலும் அந்த தெய்வீகம் குழந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கும். அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இன்று கேட்ட சத்தியத்தை மனதில் வைத்து, நான் மனிதன் பார்க்கிற பிரகாரம் பார்ப்பது இல்லை, நான் இருதயத்தை பார்க்கிறேன். அப்படிப்பட்ட நிலையில் தான் அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். நீங்களும் நானும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தேவன் வைத்திருக்கிற அந்த மேலான இடத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம்பா. நன்றி கர்த்தாவே, நீர் கொடுத்த வார்த்தை சுருக்கமாய் தியானித்தோம். கர்த்தாவே, துதிக்கிறோமையா. எங்கள் ஆண்டவர் பார்க்கிறீர், நீர் பார்க்கிறீர். பரலோகத்தில் இருந்து புலோகத்தை பார்க்கும்போது அதைத்தான் பார்க்கிறீர். கர்த்தாவே, அவர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மையானவர்களை நோக்கி பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, நீர் நோக்கி பார்க்கிற இடம் அதுவாக இருக்கிறபடினா நாங்கள் இந்த பூலோகத்தில் வாழ்கின்ற வரைக்கும் எங்களுடைய முழுமை கர்த்தரால் உண்டானவைகள். நாங்கள் தினமும் எங்களை ஒப்பு கொடுத்து இதயத்தை உம்மிடத்தில் தந்து தேவனே, இந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள அடைந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. உடைய நாம மகிமைப்படட்டும். வசனத்தை கேட்டவர்கள் இதை விளங்கி கொண்டு மனதில் பதித்து கொண்டு இந்த நிலையில் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற தேவன் எப்பொழுதும் நல்லவராயிருக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அன்பினால் மகிமைப்படட்டும். ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென்.
Yes.